இது வந்து பாருங்களேன் கொஞ்சம் கியூட்டா இருக்கு. இது வந்து ஒரு சின்ன சிம்பிள் கெட் ரெடி வித் மீ வீடியோ தான். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள நான் வந்து ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மீன் டைம் நான் ஃப்ரீலான்ஸும் பண்றேன். தூக்கம் இல்லை கைஸ், தூக்கம் இல்லாமல் என்னோட கண்ணை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். அது வந்து ஸ்லீப்லெஸ்ஸா இருக்கிறனால தான். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து வாட்பத்தனோட வீடியோவே வந்திருக்காது. ஸோ சில மாதங்களாகவே வீடியோ வந்து வந்திருக்காது. ஸோ திருப்பி நம்ம ஒரு கன்சிஸ்டண்டா இருக்கணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ வந்து ஓகே என்னவா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஒரு வீடியோ வந்து கொடுப்போம் அப்படின்னு வந்து ஒரு டெடிக்கேட்டடான பர்சனா என்ன நானே எனர்ஜி பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். என்னோட ஃபேஸ் வாஷ் பண்ணிருக்கேன், டபுள் கிளென்ஸ் பண்ணிருக்கேன், மாய்ஸ்சரைசர் போட்டிருக்கேன், சன்ஸ்கிரீன் போட்டிருக்கேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன். கலர்சன்ஸ் பிராண்ட்ல தான் நான் வந்து காம்பாக்ட் பவுடர் வந்து யூஸ் பண்றேன். பல வருஷமா தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தெரியல கைஸ், இந்த வெள்ளை சோகா போட்டாலே ஒரு மாதிரி ஸ்மார்ட்டா இருக்கேன் நானே, அந்த மாதிரி ஒரு ஃபீல் தருது. நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறத வந்து சொல்லுங்க. காம்பாக்ட் பவுடர் வந்து உங்ககிட்ட என்ன காம்பாக்ட் பவுடர் இருந்தாலுமே ஓகே தான். நான் வந்து என்கிட்ட வந்து கலர் எசன்ஸ் இருக்கிறனால நான் வந்து யூஸ் பண்றேன். அப்படி இல்லைன்னா நீங்க ஃபயர் ஸ்பான்ஸ் பவுடர் இருந்தா கூட நீங்க போடலாங்க, தப்பே இல்லை. ரீல்ஸ் மேக்கப் பண்ணும்போது கூட அவ்வளோவா மேக்கப்லாம் போட மாட்டேன். இந்த மாதிரி ஒரு பேஸான மேக்கப்பா தான் இருக்கும். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் நெக் கைஸ், நெக் தான் இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா ஃபேஸ் பிரைட்டா இருக்கும், நெக் வந்து டல்லா இருக்கும். ஸோ அதனால நெக்குக்குமே அப்ளை பண்ணிக்கோங்க. ஐப்ரோஸ் அப்ளை பண்ணும்போது லைக் பிளாக்கா அப்ளை பண்ணாம ப்ரௌனும் கொஞ்சம் எடுத்துட்டு பிளாக்கும் கொஞ்சம் எடுத்துட்டு அப்ளை பண்ணீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி லைக் நேச்சுரல் டிசைன் மாதிரி இருக்கும். ப்ரஷோட எட்ஜ் பாருங்க லைக் கொஞ்சம் கர்வா இருக்கும். ஐப்ரோஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். ப்ரஷ்ஷை எடுத்தோடனே அப்படியே அப்ளை பண்ணாதுங்க, லைக் டஸ்ட் பண்ணிடுங்க. டஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் சென்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் வந்து நிறைய வந்தாலும் பிரச்சனை இல்லாம இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள வந்து ஃபில் பண்ணிருங்க. ஸோ தெரியுதா நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் அவுட்லைன் மாதிரி போட்டுக்கிட்டு அதுக்கு நடுவில் நான் வந்து ஃபில் பண்ணி விட்டுறேன். தட்ஸ் இட் கைஸ். இந்த மாதிரி ப்ரஷ் ஆக்சுவலி நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. இதோட டிப் வந்து இப்படிதான் இருக்கும். இப்போ எக்ஸஸா இருக்கிறத அப்படியே இந்த ப்ரஷ்ஷால எடுத்துட்டு ஃப்ரண்ட்ல அப்ளை பண்ண போறோம். நீங்க வந்து அப்படியே இப்படி வச்சு இழுக்க கூடாது. இந்த சைடுல வந்து லைக் இப்படி நம்ம வந்து இழுத்து விட்டுக்கலாம். ஆனா இங்க ஃப்ரண்ட் அப்படின்னு வர்றப்போ லைக் லைட்டா நம்ம டேப் பண்ணாலே போதும். இப்போ பாருங்க ஒரு நேச்சுரலான ஃபினிஷ் வந்து இதுல வந்து தெரியும். ஸோ ஐஷேடோ பண்றதுக்கு நான் யூஸ் பண்றது வந்து மார்ஸோட லிப்ஸ்டிக் தான் நான் யூஸ் பண்றேன். த ஷேட் இஸ் 16. ஸோ இதை யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து நான் போஸோட 2 லிப்ஸ்டிக் யூஸ் பண்றேன். இதுதான் என்னோட கோ டு லிப்ஸ்டிக். நீங்க அப்ளை பண்ணும்போது லைக் இப்படி சும்மா வச்சு இப்படிலாம் இழுக்காதீங்க, லைட்டா சும்மா டேப் பண்ணுங்க, அதுவே செட்டில் ஆயிடும். என்னை பொறுத்த அளவுக்கு பிளஷ் அப்படிங்கிறது வந்து இந்த ரவுண்டட் பார்ட்லயும் இருக்கணும். அட் த சேம் டைம் அதை வந்து கொஞ்சம் எலிவேட் பண்ற மாதிரி இருக்கணும். லிப்ஸ்டிக்கு வந்து மைக்லாமோட போஸ் ஹெச்டி லிப்ஸ்டிக் தான் நான் யூஸ் பண்றேன். ஸோ இந்த கலர் கைஸ், இது வந்து பயங்கரமா இருக்கும். லிப்ஸ்டிக்கும் என்னன்னா லைக் நீங்க வந்து அப்ளை பண்ணும்போது லைக் இப்படி அப்ளை பண்ணாதீங்க, சும்மா டேப் பண்ணிடுங்க, அதுவே ஓகேவா தான் இருக்கும். இது ஒரு ஷேடா ஓகேவா. இது வந்து ஒரு நியூடிஷ் பிங்க் கலர்ல இருக்கும். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஹை பிக்மெண்டட் ரெட். இது என்னோட வரமா இது வந்து கம்ப்ளீட்லி ஹை பிக்மெண்டட் ரெட். அண்ட் இது வந்து ஒரு மாதிரி லைக் பிங்க், நியூடிஷ் பிங்க் அந்த மாதிரி இருக்கும். இது கேமரால பாக்குறப்போ லைக் ரொம்ப பிங்க் மாதிரி தெரியுது, பட் இட்ஸ் நாட் தட் மச். ஸோ நான் கீழே அப்ளை பண்ணிருக்கிறது வந்து ரெட் கலர். அண்ட் நான் அந்த நியூட் கலர் உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலி வந்து இந்த 2 கலருமே மிக்ஸ் பண்ணி தான் ஒரு லிப்ஸ்டிக் ஷேட் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுவேன் எப்பயுமே. ஆக்சுவலி எனக்கு வந்து எப்பயுமே ஹைலி பிக்மெண்டட் கலர்ஸ் போட்டால் எனக்கு வந்து நல்லா இருக்கும். பட் எனக்கு வந்து பர்சனலாக அது வந்து அவ்வளோவா வந்து பிடிக்காது. ஸோ அதனால வந்து நான் கொஞ்சம் வந்து சட்டலாக தான் லிப்ஸ்டிக் வந்து எப்பயுமே சூஸ் பண்ணுவேன். என்னோட பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இதுக்கு முன்னாடி நான் அந்த லைனர் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். அதோட ஸ்ட்ரிப்பே வந்து நல்லா கொஞ்சம் லாங்காக இருக்கும். அது ஜஸ்ட் brought somewhere in சென்னை. ஆக்சுவலி என்னன்னா எனக்கு வந்து நிறைய போர்ஸ் இருக்கு. அந்த போர்ஸ் வந்து எனக்கு 2 வீக்ஸ்ல வந்து ரொம்ப கம்மியாயிருக்கு. அது வந்து நான் ChatGPT யூஸ் பண்ணி ஒரு டோனர் எனக்காக நான் வந்து ரெடி பண்ணேங்க. பட் இட்ஸ் ரியலி ஒர்க்ஸ். இந்த போரை வந்து டிக்ரீஸ் பண்றதுக்கு நானே ஒரு டோனர் செஞ்சிருக்கேன் கைஸ். ஸோ அது வந்து 2 வீக்ஸ் நான் வந்து கண்டினியூஸா யூஸ் பண்றேன்.
அப்படி இருக்கு கைஸ் அந்த ப்ராடக்ட். எனக்கு வந்து கம்ப்ளீட்லி எனக்கு வந்து கம்மி ஆயிருக்கு. அந்த ரெசிபி நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல ரெசிபி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நான் என்ன பண்ணேன் அண்ட் நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன், நான் எப்படி அதை ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஓவரால் வீடியோவே நான் அப்லோட் பண்றேன் கைஸ். நீங்க வந்து அதுக்கு வந்து ரெசிபின்னு கமெண்ட் பண்ணணும். ஒரு கமெண்ட் வந்தா கூட அந்த ரெசிபியை நான் ஷேர் பண்றேன். ஐலைனருக்கும் நான் அதே ஹேக் தான் சொல்றேன். நீங்க என்ன ப்ராடக்ட் எடுத்தாலுமே சென்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுங்க. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐலைனரும் பக்காவாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். அண்ட் லாஸ்ட்லி நம்ம வந்து மஸ்காராவும் அப்ளை பண்ணிடலாம். இந்த மஸ்காரா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். ஏன்னா இந்த ஐஸோட கேர்ள்ஸ்க்கும் இந்த ஐஸோட கேர்ள்ஸ்க்கும் நிறையவே டிஃப்ரென்ஷியேட் இருக்கு. நீங்க பாத்தீங்களாலே தெரியும். இது வந்து ரொம்ப ஹைலி எலிவேட்டடா காமிக்குது. அண்ட் இதுல வந்து நான் இன்னும் அப்ளைவே பண்ணல. ரெண்டு ஐஸுக்கும் நம்மளோட மஸ்காராவும் அப்ளை பண்ணிட்டோம். ஸோ யா, திஸ் இஸ் வாட் மை கம்ப்ளீட் லுக். அண்ட் ஒரு பிந்தியும் நம்ம வந்து வச்சிட்டோம். ஸோ யா, திஸ் இஸ் வாட் மை கம்ப்ளீட் லுக். அண்ட் என்னோட லுக் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து சொல்லுங்க. அண்ட் இந்த பட்டர்ஃப்ளை கிளிப் எப்படி எனக்கு வந்து சூட் ஆகுதா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து தெரிவிக்கலாம். அண்ட் வேற என்ன வீடியோஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக நமக்கு வந்து வீடியோ வரும் கைஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. அண்ட் வேற என்ன மாதிரி வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஆர் இல்லைன்னா எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அதனால வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். பை. ரொம்ப நன்றி. ஐலைனருக்கும் நான் அதே ஹேக் தான் சொல்றேன். நீங்க என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட் தெரியுது, நீ மூடு. ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு கைஸ். ஸ்க்ரீன்ஸ் கரஸ்பாண்டிங் ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்காது. பட் இட்ஸ் ஓகே கைஸ். இந்த பட்டர்ஃப்ளை கிளிப் வந்து நான் வந்து what can I do? It's okay bro.